Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம டோட்டல் பாடிக்கு தேவையான முழுமையான சத்துக்கள் நிறைந்த முருங்காயை வச்சு ஒரு சூப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அடுப்புல கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா கீ சேர்த்துக்கலாம். நல்ல சூப்பு ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா 2 பீஸ் கிராம்பு, சின்ன பீஸ் கல்பாசி, 1 பீஸ் பட்டை, இது 3ஐயும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூப்பு பார்த்தீங்கன்னா எலும்பு சூப்பெலாம் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டுக்கே இருக்கும். இப்போ கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 6 பீஸ் சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீல ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிற போகிறோம். இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நீல ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 6 பல் பூண்டு, அதையும் இந்த மாதிரி நீல ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கலாம். முருங்காயில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிக அளவுக்கு இருக்குது. அதே போல் கால்சியம் சத்து அதிக அளவுக்கு இருக்குது. நம்ம போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது கூட 2 முருங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சதை உள்ள முருங்காயை எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பட்டர் வெங்காயம் இஞ்சி பூண்டோடு சேர்த்து வதக்கிற போகிறோம். 1 நிமிஷம் வதக்குனா போதும். வதக்கிட்டு இது சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு அரைப்பதம் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கிற போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டுட்டு கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. நல்லா அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி சூப்பராக ஓரளவுக்கு வெந்துருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் தூள், நான் இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் பார்த்து கூட குறையா சேர்த்துக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு. இது கூட ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சதை பகுதியை மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். சூப்பு கொஞ்சம் திக்னஸாக வர்றதுக்கு இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பு நல்லா திக்னஸாக கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சாச்சு. இப்போ சூப்போடு சேர்த்துட்டு இன்னும் நல்லா வேக வச்சுக்கிற போகிறோம். முருங்காவோட எசன்ஸ்லாம் இறங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி சேலுக்கு ஒரு தடவை சூப்பு செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட முருங்காய் சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை முருங்காவோட சேர்த்தும் நீங்கள் சூப் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வடிகட்டி கூட எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நசுங்க வரணும். நீங்கள் அமைக்கி பார்த்தா நல்லா கட் ஆகணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் சுடுது, அதனால் கொஞ்சம் நல்லா சூப்பராக வேகிற வரைக்கும் ஒரு தடவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். நம்மளோட முருங்காய் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் மேலாப்பில் குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெப்பர் தூவிக்கோங்க. கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா கீ சேர்த்துட்டு இந்த மாதிரி குட்டீஸ்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. இதில் நிறைய இரும்பு சத்து கால்சியம் சத்துலாம் நிறையா இருக்குது. அதனால் வாரத்தில் 2 நாளாச்சும் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.